सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय. ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயின் ஆசீர்வாதத்துடன் ஸ்ரீ கோவிந்த் ரகுநாத் தபோல்கர் என்ற ஹேமாத் பந்த் இயற்றிய ஸ்ரீ சாய் சச்சரித்திர கிரந்தத்தின் அடிப்படையிலே தொகுத்து மூல மராத்தியிலே விரிவுரையுடன் இயற்றிய தைந்தீன் சாஹிபோத் பேராசிரியர் டாக்டர் சீதாராம் கணேஷ் தேசாய் அவர்கள். இந்த நூலின் தமிழ் மொழிபெயர்ப்பு ஸ்ரீ சாயினுடைய தினசரி ஞான போதனை தொகுத்து வழங்குபவர் டி.ஆர். மாதவன் அவர்கள். பிரார்த்தனை. சமர்த்த சாயி, இச்சிறு மந்திரம் புனிதமான ஜெயமருளும் மந்திரம். இது இனிய பக்த பாவ மோக்ஷ சூத்திரம். அவரது புனித வாழ்க்கை வரலாறு மதுரம். சாய்நாதர் கடவுள் பக்தியுள்ளவர், தர்மத்தை பின்பற்றும் பிரபஞ்ச பாலகர். இப்போது இவர் வாழ்க்கை வரலாற்றை பாடுங்கள், மன அமைதியை பேணுங்கள். ஈஸ்வர் அல்லாஹ் ஒருவரே கூறுவார், கடவுளில் வேறுபாடு இல்லை என்பார். சாய்ராம் உங்கள் அன்பான சொற்கள், பக்தியும் மரியாதையும் அருளும் வார்த்தைகள். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய இன்றைய ஞான போதனை, அத்தியாயம் 5, ஓவி 76. புகழ்பெற்ற திரியம்பக் டெங்லே சர்க்கார், அவர் நீம்காவினுடைய ஜாகிர்தார். அந்த டேங்லே பாபா சாஹேப் மீது அதிக அன்பு பாபாவிற்கு. நீம்காவினுடைய ஜாகிர்தார் திரியம்பக் டேங்லே பாபா சாஹேப் டேக்லேவுக்கு மிகவும் பிடித்தமானவர். பாபா நீம்காவனுக்கு செல்லும் போது அவருடைய வீட்டிற்கு சென்று வெகுநேரம் அன்பாக பேசுவார். பாபு சாஹேப் டேங்லேவினுடைய இளைய சகோதரர் நானா சாஹேப்புக்கு மகன் இல்லை. அதனால் அவர் சோகமாக இருந்தார். அவரது முதல் மனைவிக்கு குழந்தை இல்லாததால் அவர் 2வது திருமணம் செய்து கொண்டார். இருப்பினும் இந்த பந்தம் உடைக்கப்படவில்லை. கடவுளின் வேகம் அபாரமானது. பாபா சாஹேப் அவருக்கு சாயி தரிசனம் கேட்டு கடிதம் அனுப்பியிருந்தார். சாயியின் ஆசீர்வாதத்துடன் அவருக்கு ஒரு மகன் பிறந்தான். இதையடுத்து சாயியை காண ஏராளமானோர் வரத் தொடங்கினர். சாயினுடைய மகிமை அதிகரித்தது. ஊருக்கு செய்தி கிட்டியது. சர்க்கார் தர்பாரி அங்கு பிரபலமானது. அந்த மாவட்டத்தைச் சேர்ந்த சிதம்பரத்தின் பெயர் கேசவ். நானா தனக்கு பிடித்த நண்பனான மகன் கலாத்ராவுடன் சாய் சம்ரட்டை பார்க்க வருவதை பற்றி ஒரு கடிதம் அனுப்பினார். பின்னர் ஒருவர் பின் ஒருவராக பலர் ஷீரடிக்கு சாயியை தரிசனம் செய்ய வர ஆரம்பித்தனர். பாபாவின் புகழும் குடும்பமும் பெருகியது. அன்று முழுவதும் பாபாவை சுற்றி பக்தர்கள் கூட்டம் இருந்தது. பாபா எப்பொழுதும் சூரிய அஸ்தமனத்திற்கு பிறகு கைவிடப்பட்ட மசூதியிலே தங்குவார். பாபா கால் சட்டையும் கவசமும் அணிந்து தலையிலே வெள்ளை தாவணியை கட்டியிருந்தார். அருகிலே எப்பொழுதும் ஒரு கூடுதல் பொருள் இருக்கும். உங்கள் இடது காதுக்கு பின்னால் ஆடையை வைத்து அதை ஒரு நூல் போல சுற்றி வைக்கவும். 8 நாட்களாக அவர் குளிக்கவில்லை. நடந்தோ வாகனத்திலோ அல்ல. அவரது பொதுவான குளியல் உடலுக்கானது. மனம் சுத்தமாக இல்லை. சோப்பு என்ன செய்யும்? அவர் ஸ்ரீ துகரம்புவாக சென்றார். ஸ்ரீ பாபாவினுடைய உடல் முழுமையான பிரம்ம சைதன்யம், சுய நினைவு பூசப்பட்ட ஸ்ரீ சாயினுடைய உடல் எப்பொழுதும் ஆற்றல் நிறைந்தது. ஸ்ரீ பாபாவினுடைய பாதங்கள் எப்பொழுதும் வெறுமையாக இருந்தது. ஆனால் அந்த படிகளின் மென்மை அசாதாரணமானது. இது பரிமாற்றம் என்பதற்கு சாட்சியாக இருந்தது. உட்கார கோணி இருக்க இருந்தது. அவருக்கு மேஜை கூட தெரியாது. கோணி துணியே அவருக்கு மிகவும் பிடித்த சந்திப்பான இடம். இடுப்பளவு துணி இருந்தது. அதே சமயம் ஸ்ரீநாத் பிரிவினுடைய சின்னமாக எரியும் துணி இருந்தது. அந்த ஃபக்கீர் கவலை பட்டினியிலே இருக்கின்றார். ஓம் ஸ்ரீ சாய்ராம். ஸ்ரீ சாயினுடைய தினசரி மற்றொரு ஞான போதனை அடுத்த தொடரிலே கேட்போம். சாயியை பணிவோம். சாந்தி நிலவட்டும். ஓம் சாய்ராம். सच्चिदानंद सद्गुरु साईनाथ महाराज की जय.